கரெக்டா சனிக்கிழமை 12 மணிக்கு அந்த குழந்தை விளையாட போச்சு. ஆனா சிடி கேமராவில் வீடு வரைக்கும் வந்தது, அதை மட்டும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல. போலீஸ் எல்லாம் தேடினாங்க, 4 நாள் டைம் கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் கம்முன்னு அமைதியா இருந்தோம். இன்னைக்கு 12 மணிக்கு அந்த குழந்தைய மூட்டையா கட்டி போட்டாங்க. ஆனா 4 நாளா அந்த பிள்ளை எங்க எவன் கட்டி பிடிச்சான்னு தெரியல. ஆனா முத்தியால்பட்டில் இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிப்பு பட்டா நாங்க பெண் பிள்ளைங்கெல்லாம் எப்படி வளர்க்கறது, எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறது? இதை மட்டும்தான் எங்க கேள்விக்குறியா இருக்குது. பெண்களுக்காக பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி எதுக்கு தேவையா? இதை சொல்லுங்க பாப்போம். நாங்க எவ்வளவு நாளா பெண்களை கஷ்டப்பட்டு ராவும் பகலும் சாப்பிடாம இந்த முத்தியால்பட்டியுமே சோகத்துல இருந்தது. இது வரைக்கும் ஒரு சிஎம் பார்க்கல, ஒரு மினிஸ்டர் பார்க்கல, யாருமே எங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றோம். அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? இதுதான் நாங்க கேட்கிற கோரிக்கை. இதுக்கு அவன் அவன் கொலை பண்ணானோ அவனை கொண்டு மக்கள் மத்தியில நிறுத்துங்க. நாங்க அதை பார்க்கணும். அதான் எங்களுக்கு தேவை. பாண்டிச்சேரியில கஞ்சா கலாச்சாரம் அதிகமா இருக்குங்க. கஞ்சா சாப்பிடுறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா 12 வயசு 13 வயசுல இருந்து 25-30 வயசுக்குள்ளார உள்ள வாலிபர்கள் சாப்பிடுறாங்க. அப்ப கஞ்சா சாப்பிட்டா அவனுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் தோணும்? கண்டிப்பா அவனுக்கு தப்பான எண்ணம் தோணும். அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா 1 வயசு குழந்தையா, 60 வயசு பாட்டியா, 80 வயசு பாட்டியான்னு பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த எண்ணம் தோணும் போது தப்பான நடவடிக்கையில ஈடுபடுவான். அப்ப தப்பான நடவடிக்கையில ஈடுபடும் போது அந்த குழந்தை எந்த மாதிரி பாடுபட்டிருக்கோம், எத்தனை வாட்டி அம்மானு கத்திருக்கோம், எத்தனை வாட்டி அப்பான்னு கத்திருக்கோம், அதுக்கு என்னன்னு அது புரிஞ்சிருக்கும். அவன் என்ன செய்யறான், ஏது செய்யறான்னு அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்குமா? பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தொலைஞ்சு போன வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி பிளேஸ் இருக்கு. அங்க ஃபுல்லா நைட்ல 5 மணிக்கு மேல நைட் விடிய 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 பசங்க இருப்பானுங்களாம். அந்த பசங்க கஞ்சா சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. கஞ்சா சாப்பிடுறத ஊக்குவிக்குதுங்க பாண்டிச்சேரி அரசாங்கம். அப்ப போலீஸ்காரங்க கஞ்சா விக்கிறதுக்கு மறைமுகமா தொடர்பு போறாங்க. அது மட்டும் இல்லாம கஞ்சா ஒழிப்பு கிடையாது. இங்க டூரிஸ்ட் அதிகமா வர காரணத்தினால, கஞ்சா அதிகமா விக்கிற காரணத்தினால பாண்டிச்சேரியில வார இறுதியில அதிகப்படியான டூரிஸ்ட் கஞ்சாக்காகவே வராங்க. இது பாண்டிச்சேரியுடைய வருமானத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு நினைச்சா கூட, ஆனா பாண்டிச்சேரியுடைய கலாச்சாரத்தை சீரழிக்குது. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்த என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கு.